Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 44 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கென்னி கடுப்பாயி ராட் ரைஸ சாட்டையோட புடிச்சு தூக்குனால அதுவும் கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி வச்சிருக்கான். அதை பார்த்த ஹிஸ்டோரியா பதறுவா, ஐயோ டாடி டாடின்னு. ராட் ரைஸ் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலேயே கன்னு நீட்டுவேன், நான் என்ன உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்ல, நான் அமைதியா பொறுமையா உன்னோட ரிச்சுவல் எல்லாம் உண்மைதான்னு நம்பி வெயிட் பண்ணேன். ஆனா இப்பதான்டா தெரியுது நீ என்ன அட்வான்டேஜா யூஸ் பண்ணி நல்லா விளையாண்டுட்டேன்னு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளுக்கு பீதி ஆயிரும். உடனே உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, சொல்ல போனா இருந்துச்சு, பட் என்னோட தம்பி உன்ன மாதிரி ஒரு நாயை வளர்க்குற அளவுக்கு புத்திசாலி இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, கொய்யால யுரிய நீ அவமானமா படுத்துற, உன் தலை செதறி நீ இங்க சாக போறான்னு சொல்லுவான். உடனே ஹிஸ்டோரியா அடிச்சு புரண்டு போய் அவன் கையில இருந்த துப்பாக்கியை புடுங்கிடுவான். அது மட்டும் இல்லாம என் டேடிய விடுறா கேடிம்பா. ஏமா ஹிஸ்டோரியா இன்னுமாமா உனக்கு புரியல, நீ என்ன லூசா அப்படின்ட்டு அவளை புடிச்சு தள்ளி விட்டுட்டு, உன் டேடி உன்னை மான்ஸ்டரா மாத்தி இறனை சாப்பிட வைக்க போறாரு, அதை பண்ணவா போறேன்னு கேட்டா, ஆமா அதானே என்னோட டியூட்டி, இறனை சாப்பிட்டாதான் என்னோட சிஸ்டரை திரும்பி கொண்டு வர முடியும்னா நான் அதை கண்டிப்பா பண்ணுவேன். இந்த உலகத்தோட ஹிஸ்டரி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு டைட்டனையுமே நான் அழிப்பேன், கடைசி டைட்டன் வரைக்கும் விட மாட்டேன்பா. ஏன்னா அவளோட கோல் இப்ப அதான், இறன் அப்படியே அசந்துருவான். ஏன்னா அவனுமே அதே கோலோட தானே இருக்கான். அப்போ கென்னி இருந்துட்டு, என்ன ஹிஸ்டோரியா இன்னும் உனக்கு புரியலையா, இந்த ஆளு இது வரைக்கும் உன்னை வச்சு என்னென்னலாம் வேலைத்தனம் பண்ணிருக்கான்னு மறந்துட்டியா, உன்னோட தேவை இருக்கிறதே உன்னோட பிளட்டுக்காக மட்டும்தான். ஏன் அவன் நினைச்சிருந்தா மான்ஸ்டரா மாறி இருக்கலாமே, அதை பண்ணாம அவனோட பிரதரு டாக்டர்னு அவங்க எல்லாத்தையுமே மான்ஸ்டரா மாத்தி இருக்கான். உன் ஃபாதர் ஒன்னும் அந்த அளவுக்கு உத்தமம் கிடையாது, அவனை காப்பாத்திக்கணும், மத்தவங்க கேடுகிட்டு போனாலும் அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்கிற மாதிரி சொன்ன உடனே, ராட் ரைஸ் அப்படியெல்லாம் இல்ல ஹிஸ்டோரியா, இவன் சொல்றதை கேட்காத, யார் எதை சொன்னாலும் நம்பாத, உனக்கே என்ன ஏதுன்னு தெரியும் அப்படின்னு உடனே கென்னி அவனை விட்டுருவான். உடனே ஓகே கென்னி, நீ பண்ண ஹெல்ப் எனக்கு போதும், நீ இதுக்கப்புறம் ஃப்ரீ பேர்ட், உன் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நீயே முடிவு பண்ணிக்க, கிளம்பு கிளம்புன உடனே, அப்ப சாகர வரைக்கும் எனக்கு போர் அடிக்க போகுதுன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அதாவது எக்கேடோ கிட்டு தொலைங்க ஒரு அக்கறையில வந்து சொல்லி பார்த்தான், கேட்கல, அதனால கிளம்புறான். போங்க நாசமா போங்க அப்படின்ட்டு மேலே ஏறி போவான். என்னடா பண்ண போறேன்னு கேட்டா, நீங்க டைட்டனா மாறினாலும் மாறாட்டி எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நான் அதுல வந்து மூக்க நுழைக்க மாட்டேன். ஆனா இறன்ட்ட இருந்து நீங்க அந்த பவர் எடுக்கணும்னா அவன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறம் பவர் எடுத்துக்குங்க, சும்மா கெட்டி வச்செல்லாம் எடுக்க கூடாதுன்னு அவன் வாயில இருந்த கட்டை அவுத்து விட்டு அவன் நெத்தியில கத்திய வச்சு ஒரு கோடு போடுவான். ஹிஸ்டோரியா வின் பண்ணானா நீங்க நினைச்ச பீஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஒருவேளை இறன் ஜெயிச்சுட்டானா எல்லாமே அதது படி நடக்கும்னு சொல்லுவான். சரி நெத்தியில அவன் கத்திய வச்சு கீர்ன உடனே இவன் டைட்டனா மாறுவான்னு பார்த்தா மாற மாட்டான். என்னடான்னு பார்த்தா நம்ம பையன் அந்த மாதிரி கிடையாது. ஆனா பெர்டோல்ட்டும் ரைனோரும் அப்படி இல்ல, எங்க அடிபட்டாலும் வெட்டு விழுந்தாலும் டைட்டனா மாறுவானுங்க. அதனால தான் நெத்தியில கீரல் போட்டிருக்கான். இப்ப என்னன்னா அவன் சைடு போராடுறதுக்காக கென்னி அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கான். இதுல போராடி ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் இனி இறனோட கையில தான் இருக்குது. அந்த டைம் ராட் ரைஸ் பாத்தீங்கன்னா ஹிஸ்டோரியாவை அப்படியே பீதியாக்குவான் பாருங்க. ஆமான் ஹிஸ்டோரியா, இந்த இன்ஜெக்ஷன் உன்னைய ஒரு பவர்ஃபுல்லான டைட்டனா மாத்தும், அதுக்கப்புறம் நீ பண்ண வேண்டிய வேலை அவனை சாப்பிடுறது மட்டும்தான். அதுக்காக கண்டமேனிக்கு கை காலுன்னு கடிச்சிட்டு இருக்காத, அவனோட ஸ்பைனை கடிச்சு ஸ்பைனல் ஃப்ளூயிட ஜூஸ் மாதிரி குடிச்சிடணும், அப்பதான் எல்லாம் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் அவ கையில கொடுத்துட்டு கென்னி அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடுவான், ராடு இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடுவான். ரெண்டு பேரும் இப்ப டைட்டனா மாதிரி சண்டை போட போறாங்கன்னு விலகி நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் பஞ்சாயத்து ஆயிடக்கூடாதுல, வெறித்தனமான சண்டையா இருக்கும்ல, அதுக்காக. இவ பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷனை குத்துறதுக்காக முக்கிட்டு இருப்பான். அந்த டைம் இறன் ஆக்சுவலா டைட்டனா மாறி இருக்கணும், அவன் இன்னும் மாறல. ஏன்டா இறனு ஏன் இன்னும் மாறல, நான் மட்டும் இப்ப டைட்டனா மாறினேன்னா டெஃபினட்டா உன்னைய சாப்பிடுவேன், அதனால ஏதாச்சும் பண்ணுடான்னு சொல்லி கேட்டா அப்படியே சோகமா லுக்கு விடுவான். அவளுக்கே ஷாக் ஆகும், என்ன ஃபேஸ் ரியாக்ஷன் மாறி போச்சேன்னு. இங்க அவங்க அப்பா உசுப்பேத்தி விடுவான், ஏய் ஹிஸ்டோரியா எவ்வளவு டைம் உங்ககிட்ட ஹிஸ்டரியா சொல்றது, சட்டு புட்டுன்னு வேலையை முடின்னு கத்திட்டு இருப்பான். அப்ப இறன் அப்போஸ் பண்ணுவான்னு பார்த்தா, இது நடக்கணும் ஹிஸ்டோரியா, இது நடந்தே தீரணும் அப்படின்னு உடனே அவளே ஷாக் ஆயிருவா. என்ன சொல்ல வரான் இவன், எங்க அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலன்னா உன்னோட சிஸ்டர் உன் கூட உயிரோட இருந்திருப்பாங்க, அந்த வால் பிரீச் ஆனதுக்கும் ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். ஆனா எங்க அப்பா தேவையில்லாம டைட்டன் பவர் எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்து அதை திருடிட்டாரு. அவரு பண்ண வேலையில எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, அர்மினோட தாத்தா ஆமஸ், நேக்கு, மினா, மிலியஸ், மார்க்கோ, அப்புறம் லெவியோட பழைய டீம்மேட்ஸ், ஸ்டோஹஸ்ல இருந்த ஏகப்பட்ட மக்கள், அப்புறம் இவனை காப்பாத்தணும்னு வந்த டீம், ஏன் ஹன்னஸ் கூட கடைசியில இறந்து போனாரு, இன்னும் ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. இதெல்லாமே நடந்திருக்காது தானே, நாங்கெல்லாம் எப்பவுமே வாழ்க்குள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது வெளி உலகம் எப்படி இருக்கும் என்னன்னு நிறைய விஷயங்களை பேசி அதை பார்க்கணும்னு கனவுகள்லாம் இருந்துச்சு. அதுக்கு டைட்டன்ஸ் கூட போராடி மக்கள் உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சேன், ஆனா என்னால இவ்வளவு உயிர்கள் போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவானா. ஹிஸ்டோரியாக்கு அவங்க அக்காவை பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். இப்ப என்னன்னா பயலால முடிஞ்சது இது மட்டும்தான், என்னோட சாவு தான் இந்த ஹியூமனிட்டியை காப்பாத்தும் அப்படின்னு
அப்படின்னா நான் சாகுறதுக்கு தயார், சீக்கிரம் டைட்டனா மாதிரி நீ சாப்பிடு ஹிஸ்டோரியா, உன்னால மட்டும்தான் இனி பல உயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிப்பான். ஹிஸ்டோரியா கிட்ட நம்ம பையன் இதுக்கு முன்னாடி நார்மலா ஜாலியா பேசுவான்ல, அந்த டைம் எல்லாம் அவ ரொம்ப ஹாப்பியா இருந்தா. அதுக்கப்புறம் யுமிர பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஊசி எடுத்து குத்த போவா, நான் குத்தாம அப்படியே தயங்கிட்டு இருப்பாளா. என்ன ஹிஸ்டோரியா பயமா இருக்கா? பயப்படாத, உன்னால முடியும். நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அந்த லிக்விட உன்னோட பாடிக்குள்ள ஏத்தணும், அவ்வளவுதான். சீக்கிரமா பண்ணும்பானா. அப்பந்தான் அவளுக்கு இன்னொரு டவுட் கிளம்பும். என்னன்னா இந்த பவரை யூஸ் பண்ணா உலகத்துல இருக்க மத்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே கொன்றலாம்னா ஏன் இதுக்கு முன்னாடி ரைஸ் ஃபேமிலியில உள்ளவங்க அதை பண்ணல? அதான் அவங்க கிட்ட டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ற பவர் இருந்துச்சு இல்ல, அப்புறம் ஏன் அதை பண்ணலன்னு கேட்டா, ஏன்னா கிங் ரைஸ் தான் இந்த வால் செய்ய கெட்டினாராமா. அதான் முதல் கிங். அவரு இந்த மாதிரி மக்களை செவுத்துக்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் உண்மையான பீஸ் இருக்கும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனா ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு இன்னும் தெரியல. இந்த உலகத்தோட மெமரிஸ பார்த்தா மட்டும்தான் அது ஏன் என்னன்னு தெரியும். இவரோட அப்பாவும் சரி அவரோட தம்பியும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க அப்பாட்ட போய் கெஞ்சின்னு எஞ்சிருப்பாங்க. எதுக்குன்னா டைட்டன்ஸ் கிட்ட இருந்து இந்த ஹியூமனிட்டியை காப்பாத்தணும்னு. ஆனா இவங்க எவ்வளவு கெஞ்சினாலும் அவரு கண்டுகிற மாதிரியே இல்ல. அப்படியே சில பல ஆண்டுகள் போகுது. ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து அந்த பவர் ராட்ரைஸோட பிரதருக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பயலும் அந்த பவரை ஃபீல் பண்றான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து அவன் தம்பி மாதிரியே இல்ல, டோட்டலாவே மாறிட்டான். சொல்ல போனா அவன் ஒரு கடவுளாவே மாறிட்டான். சோ ராட்ரைஸ் என்ன ஆசைப்படுறாருன்னா கடவுளை இந்த உலகத்துக்கு வர வச்சு அவங்க கிட்ட ப்ரே பண்ணி இந்த ஹியூமனிட்டியை காப்பாத்தணும் தான் அவருக்கு ஆசை. ஏன்னா கடவுளால மட்டும்தான் இந்த உலகத்தை லீட் பண்ணி கைட் பண்ணி கொண்டு போக முடியும். சோ நீ அந்த கடவுளா மாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை போட வருவானா. அப்போ யுமிரோட ஞாபகங்கள் அவளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதாவது அவளோட லைஃப் அவ வாழணும். அடுத்தவன் சொல்றான், இவன் சொல்றான், அவன் சொல்றான்னு அவ லைஃப மத்தவங்களுக்காண்டி மாத்திக்க முடியாது. அப்படி மாத்தினா அவ ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் வாழணும். அப்படித்தான் இவ்வளவு நாளா வாழ்ந்து கஷ்டப்பட்டு இருந்தா. இப்ப எதுக்கு மறுபடியும் அடுத்தவங்க சொல்றதை கேட்டு வாழணும்? அதனால அந்த ஊசியை தட்டி விட்டுருவாளா, அது கீழே உளுந்து உடஞ்சி எல்லா மருந்தும் கீழே கொட்டிரும். அவ்வளவுதான். அவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த அவங்க அப்ப செம்ம கடுப்பாயி, ஹிஸ்டோரியா நீ என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா அப்படின்ட்டு அவளை அடிக்க வரும்போது அப்படியே தூக்கி ஒரே அடி, உங்க கடவுளை தூக்கி குப்பையில போடுங்கடா. நீ மத்தவங்களை மேனிபுலேட் பண்றதுக்காக என்னென்ன கதையெல்லாம் சொல்ற கொய்யால. இன்னைக்கு எரனை கட்டி வச்சு சம்பவம் பண்ற, நாளைக்கு எண்ணிய கட்டி வச்சு சம்பவம் பண்ணுவ கொய்யால அப்படின்ட்டு மேல வேகமா ஓடுவா. அதை பார்த்துட்டு இருந்த கென்னிக்கு செம ஷாக்கு. ஐ மீன் சந்தோஷப்படுவான். பரவாயில்லையே இந்த பொண்ணை டம்மி பீஸ் நினைச்சேன், பயங்கரமா ஷோக் ஆடிட்டு போயிட்டாயான்னு. அப்ப ஹிஸ்டோரியா பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட பேக் எடுத்துட்டு போய் அதுல இருக்க சாவையெல்லாம் எடுத்து நம்ம எரனை கட்டி போட்டிருப்பாங்கல்ல அந்த லாக் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணுவா. அவன் பார்த்துட்டு என்ன ஹிஸ்டோரியா பண்ணிட்டு இருக்க, நீ பெரிய தப்பு பண்ற, நான் மட்டும் வாழ்ந்தேன்னா என்னுமே மக்கள் என்னால கஷ்டம் தான் படுவாங்க. அதனால இனிய சீக்கிரமா சாப்பிடு, நான் வாழ வேண்டாம், நான் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவன்னு கதறுன்னு கதறுவான். அவ புடிச்சு பச்சை திட்டுவா, வாயமுறா குரங்கு, நமக்கு அந்த டைட்டன்ஸை கொல்லணும் அவ்வளவுதான். அதுக்காண்டி இந்த மாதிரி சலித்தனமான வேலையெல்லாம் எவன்டா பண்ணுவான்? டைட்டன்ஸை விட இப்ப ஹியூமன்ஸுங்க தாண்டா ரொம்ப கொடூரமா இருக்கானுங்க. இப்ப என்ன இதை பண்ணலன்ட்டு நான் மோசமானவ, உலகத்திலேயே நான் தான் கேடு கட்டவ அப்படின்னு சொல்ல போறியா? தாராளமா சொல்லு, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, நான் எல்லாத்தையுமே கொல்லுவேன் அப்படின்ட்டு அவனோட லாக் எல்லாத்தையுமே வெறிகுண்டு ரிலீஸ் பண்ணுவான். இங்க அந்த ராட்ரைஸ் என்ன பண்ணுவான், ஹிஸ்டோரியா உடைச்சு போட்ட அந்த லிக்விட வெயிட் பண்ணுங்க முன்னோர்களே நான் வர்றேன் அப்படின்ட்டு நாக்க வச்சு ஒரு நக்கு நக்குவான். நக்குன்னு அடுத்த செகண்ட் அப்படியே ஒரு பயங்கரமான டைட்டனா மாறுவான் பாருங்க. இதுக்கப்புறம் தான் இன்னொரு பெரிய சீனே இருக்குது. அப்படி டைட்டனா மாறினவன் எரனை சாப்பிட போறானா இல்ல எரன் டைட்டனா மாதிரி அவனை போட்டு பொழக்க போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.